Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மார்க்கெட்டில் பூண்டு மூட்டைகளை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வியாபாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பழனி காந்தி மார்க்கெட்டில் தற்போது கட்டுமான பணி நடைபெறுவதால் அந்த மார்க்கெட் உழவர் சந்தை அருகே தற்காலிகமாக இயங்கி வருகிறது. இந்த மார்க்கெட்டில் மர்ம நபர் புகுந்து பூண்டு மூட்டைகளை திருடிச் சென்றது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. தீய சக்தி திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை கண்காணிப்பின்றி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியில் ஓசியில் மளிகை பொருட்கள் வழங்காததால் சாராய வியாபாரி அரிவாளால் கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தி கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வெளிப்பாளையம் பகுதியில் பாஸ்கரன் என்பவர் நடத்தி வரும் மளிகை கடைக்கு வந்த சாராய வியாபாரியான சக்திவேல் பாஸ்கரிடம் ஓசியில் பொருட்கள் மற்றும் மாமூலாக பணம் கேட்டுள்ளார். இதற்கு கடை உரிமையாளர் பாஸ்கர் மறுத்ததால் அவரை தாக்கி கடையில் இருந்த பொருட்களை கீழே தள்ளி சேதப்படுத்திய சாராய வியாபாரி சக்திவேல் அங்கிருந்து தப்பியோடினார். விடியா திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் 10ஆம் வகுப்பு வரை படித்த போலி பெண் மருத்துவர் பிடிபட்டார். மதுரை மாவட்டம் அரசரடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ராணி என்ற போலி பெண் மருத்துவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதனையடுத்து பொதுமக்களின் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ குழுவினர் போலி பெண் மருத்துவர் ராணியை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை முடங்கி போய் இருப்பதால் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட முதியவர் மருத்துவ உதவி கேட்டு குடும்பத்தோடு வந்து மனு அளித்தார். குடியாத்தம் அடுத்த இராமலை கிராமத்தை சேர்ந்தவர் மோகன். இவர் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றிய போது கடந்த 2023ஆம் ஆண்டு தீக்குச்சி மூட்டைகள் விழுந்ததில் முதுகு தண்டுவடம் உடைந்து பாதிக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலை நிர்வாகம் மருத்துவ சிகிச்சைக்கு தகுந்த நிவாரணம் அளிக்காத நிலையில் மருத்துவ உதவி கேட்டு மோகன் தனது குடும்பத்தினருடன் ஆம்புலன்ஸில் வந்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்தார். தொழிற்சாலை முதலாளிகள் நலனில் அக்கறை காட்டும் விடியா திமுக அரசு தொழிலாளர்களின் நலனை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.